பாதுகாப்பு அமைப்புடைய கலந்துரையாடல் நடைபெறுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற முதலாவது விடயம் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியை முதல் கட்டமாக விடுவதற்கு, அதற்காக நாங்கள் மேற்கு பகுதியை விட வேணாம் என்று சொல்லல, முதல் கட்டமாக பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதிகளை முழுமையாக விடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவருடைய கவனத்துக்கும் மாவட்டத்தினுடைய அரசாங்கம் அறிவிக்கின்ற ரீதியில கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் மேற்கு பகுதியில் விடுவதற்குரிய முயற்சிகளை முடிக்கிறோம். முதலாவது இந்த கூட்டத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற விடுவிக்கப்படாத பகுதிகளும் விடுவிக்கக்கூடிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை முதல் கட்டமா இருக்கு. பகுதியில வந்து அமைக்கப்படுறது தொடர்பாக ஒரு தனியார் காணியில இந்த விதமான சுயரிப்பு நடைமுறைகளும் இல்லாமல் வந்து ஒரு வைத்தியசாலை கட்டி போட்டு அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு செயற்பாடு கிடையாது. அப்ப தயவு செய்து வந்து இன்றைக்கு அதற்கு ஏற்கனவே தையிட்டியில வந்து விகாரையை கட்டி போட்டு வந்து அதை அகற்றுறது சம்பந்தமா நீங்க பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. அப்ப இப்ப வந்து ஆரம்பத்திலேயே அந்த கட்டுமானம் நடக்கைக்குள்ள வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற பொழுது வந்து இந்த பொறுப்புள்ள சபையில வந்து அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை உரிய ராணுவ தரப்புக்கு நீங்கள் அறிவிக்க வேணும். அறிவித்து வந்து ஒரு குழப்பங்கள் மேலும் நீடிக்காதபடி வந்து தயவு செய்து வந்து அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்தணும். வைத்தியசாலை வந்து நீண்ட காலமாக கட்டப்பட்டு அறகுறையிலிருந்து அதுக்குரிய கட்டுமானம் விஷயத்தை நீங்க இருக்கணும்னா ஹை செக்யூரிட்டி சோனாக ராணுவம் வச்சிருக்கிற பொழுது கட்டிநிலை ஒழிய முதல் மக்கள் வாழ்ற காலத்தில் கட்டப்படுகிறது. அந்த காணியில கொசுல கட்டிட்டு அவருக்கு காணியை கொடுக்காம நாங்க அதை அரசாங்க கொசுல மாற்ற கூடணுன்றது முன்னாள் பாராளுமன்ற கவிஞன் சொல்லுமா இது மிகப்பெரிய அராஜகம். அப்படி செய்ய இயலா. உரிய காணிக்காக காணியை கொடுக்கணும். அப்படி ஒரு வார்த்தையோட முடிக்க இயலாது. அதை அந்த கட்டுமானத்தை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அது நிப்பாட்டும் முதலாவது தீர்மானம் எடுக்கப்படும். சரி காணி உரிமையாளரால எங்களை முறையிடப்பட்டிருக்கு. இந்த கட்டணத்தை உடனடியாக நிப்பாட்டுங்க. நிப்பாட்டி திரும்ப தொடங்கி இருக்கிறார். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். உடனடியாக நிப்பாட்டுறதுக்கான அமைச்சர் அவர்களே, இதிலே ராணுவ தரப்பினரும் பிரசன்னமாக இருக்கிறார். அவர்கள்ட்ட கேளுங்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதி இல்லாமல் ஒரு கட்டிடம் ஒன்றை அதுவும் அரச நிதி எவ்வாறு செலவிடப்பட்டு கட்டப்படுகின்றது? அதற்கு அவர்கள் பதிலளிக்க முதல்ல. அடுத்ததாக உள்ளூராட்சி மன்றங்கள் அனுமதி இல்லாமல் இந்த போர்டை கூட போடப்பட்ட போர்ட் கூட அந்த நீங்கள் ஆட்சியுடன் பாதையில் வந்து விட்டதை நாங்கள் நிறைவேற்றோம். அந்த பாதையில போடப்பட்ட போர்ட் கூட அந்த உள்ளூராட்சி பொருத்தமான உள்ளூராட்சி மன்றத்தின் அனுமதி இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற அரச மாகாண சபையாக இருக்கலாம், நான் இதை பகிரங்கமாக தான் குற்றம் சாட்டுகிறேன், மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனங்களாக இருக்கலாம், அநேகமான ஸ்தாபனங்கள் வேணுமென்றால் ஒரு ஆராய்ச்சியை செய்து பாருங்கள். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் ஆராய்ச்சியை செய்து பாருங்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியின்றிய கட்டிடங்களைத்தான் அமைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருமான ரீதியாகவும் பாதிப்பு. ஒரு சட்டத்தை அரசு ஸ்தாபனங்களை மீறுகின்ற நடைமுறை ஒரு பாராளுமன்றத்தால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உள்ளூராட்சி மன்ற சட்ட அதிகாரங்கள் பயிரப்பட்ட சட்டங்களை
அரசு நிறுவனங்களை மீறுகின்ற நிலைமை இங்கே தான் இருக்கின்றது. இதுக்கு கேளுங்க எவ்வளவு அனுமதி பத்தியார்கள் ஆமிக்கு முன்னாடி கமாண்ட் முன்னாடி கமாண்ட் earlier we told that 6,371 acres of land, 2013 is gazetted by the government. That is, but before that we are using 11,000 of land on housing zoning KKC. But we released till 2013 remaining that mentioned that gazetted acres of land. So now we are presently last year December, the government given orders to survey again because we released that land, but it is on the gazetted land, those who are using the civilian also. So that last year, December 4, the survey department of Jaffna, they surveyed that high security zone, but 1,666 lands in high security zone. விமான நிலையத்துக்கு என்று சொல்லித்தான் எங்களோட காணிகள் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த 6,317 ஏக்கர் உயர் பாதுகாப்பு நிலையம் என்று சொல்லித்தான் கையகப்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த வரைக்கும் மக்களுக்கு அது சம்பந்தமான நீதி கிடைக்கல. ஏன்னா ஒரு அரச தேவைக்காக காணி சுவீகரிக்கப்பட்டா அதுக்குரிய நஷ்டஈடு வழங்கப்படணும். இல்லையா அது சம்பந்தமான கலந்துரையாடல் காணி உரிமையாளரோட கலைக்கப்படணும். இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுது. நாங்கள் கேட்கிற விஷயம் தான், விமான நிலையம் உண்மையிலே விஸ்தரிக்கப்படும், அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னா அதுக்கான காணிய மக்கள் வழங்குறது கிடையாது. ஆனா அரசாங்கமும் அதிகாரிகளும் அந்த மக்களோட நேரடியாக விஷயத்தை கலைக்கிறக்கூடிய, அதாவது விமான நிலையத்துக்கு தேவையான காணியின் அளவை வெளிப்படுத்துகிறேன். அதுக்குள்ள வர காணியை மக்கள் வழங்குறது அந்த மக்களோட மேலதிகமாக இருக்கிற காணிக்காரர் இந்த நிலங்களை விடுவிக்கக்கூடிய செய்யலாம். ஆனா அரசாங்கம் அது சம்பந்தமா வெளிப்படையாக என்னோட கதைக்கு இன்றைக்கு ராணுவ தளபதி சொன்ன மாதிரி 2008 ஏக்கர்ல 1,600 ஏக்கருக்கு அதே கைவசம் இருந்தவுடன் லட்சம் ஞாபகம் வச்சிருக்காங்க. அந்த 1,600 ஏக்கருக்குள்ளே ராணுவம் என்ன வேலை செய்யும்? தனியா விவசாயம் மட்டும்தான் பொறுமையாக செய்யும். இன்னைக்கு அது விவசாயம் செய்து அந்த வரிவடக்கில் இருக்கிற சின்ன சின்ன அவையில வெள்ளையாசம் சலூன் சின்ன குட்டி கடையெல்லாம் அவையில உற்பத்தி கொள்ள போட்டு விற்பனை செய்ய அங்க இருக்கிற சாதாரண மக்கள் வருமானம் இல்லாம போகும். இப்ப இது ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கலாம். உங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்தால் அங்க வாழ்ற மக்கள் சாதாரண உங்களுக்கு காணி பிடிப்பு சம்பந்தமான சரியான ஒரு தீர்வு, ஆணித்தரமான ஒரு தீர்வை சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த போது 2 அதே விஷயத்தை தான் சொல்றேன். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்தபோதும் ஆரோக்கியமாக கோயிலை வச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்களை கொடுத்து நான் வந்திருக்க மாட்டேன், உங்களோட காணியை விட்டுட்டு தான் வேற ஒரு வாக்கியை தந்தீங்க. இந்த வரைக்கும் அது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை எங்களோட கோயில் பெருநாள் மாண்ட பங்களாக ஒப்பசிட்டியா இருக்கிற கோயில் பெருநாளைக்கு நாங்கள் இதே இருக்கிற எல்லா அரசு உத்தியோகத்தர் மேலும் அந்த பிரச்சனை தெரியும். ஆனா இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எங்களோட திருவிழா நடத்துறதுக்கு அனுமதி தெரியல. ராணுவ தளபதிகிட்ட நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறேன். பலாரி சந்தியில 1000க்கு மேற்பட்ட மக்கள் எல்லாரும் கூட்டி ஒரு விசா கொண்டாடினது. அதுல இல்லாத பாதுகாப்பு நாங்க ஒரு 500-1000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் திருப்பதியை செய்யறதால இன்னும் பாதுகாப்பு குறையா இருக்கிறோம். என்னங்க 85ஆம் ஆண்டு பலாரி ஏர்போர்ட் 659 ஏக்கர் இருக்கு. அந்த காணிக்குரிய எண்ணம் நட்டவீடு கொடுக்கல. ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் தான் வேணும். ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் நடந்தோன்னா இருக்கான். அந்த மக்களுக்குரிய நட்டவீடு 669 ஏக்கர். அதானே ஏர்போர்ட்டுக்குரிய காணி தாங்க. அந்த காணிக்குரிய நட்டவீடு என்ன கூடாது. ஆனா டெவலப்மெண்ட் நடந்து அந்த மக்கள் இன்னைக்கு 30 லட்சம் 40 லட்சம் தாண்டி காணி அடையாளப்படுத்துறதுக்கு ஆகலாம். இந்த பிரச்சனை பல தடவை பேசப்பட்டிருக்குது. சரியா இப்ப கம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. கமாண்டர் एयरपोर्ट speak me the identical இந்த ஐடென்டிட்டில கேள்வி கொண்டு 46 அவர்களுக்கு எப்ப இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற சரியான இரண்டாவது விமான நிலைய விஸ்தரிப்புக்குள்ள வர இல்லை.
அப்ப அந்த காணிகள் வந்து இப்ப விடுவிக்கப்படும் என்ற விஷயத்தை தயவுசெய்து வந்து ஒரு முடிவை சொல்லுங்க சரி. இது பதில் இல்ல தலைவர். நீங்கள் மற்ற அரசாங்கங்களை வந்து மோசமாக வெள்ளத்துக்கு வந்து போட்டு மற்ற அரசாங்கங்கள் இனவாதம் மதவாதம் என்று சொல்லி அந்த அரசாங்கங்களை சொல்லி போட்டு அந்த அரசாங்கங்கள் கையில பிடித்து அதே அணுகுமுறையை கடைபிடிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களை என்ன வன்முறை செய்ய சொல்லி சொல்றீங்களா? அவர்கள் தேடி வந்திருக்கிறாங்கன்னா பதில் சொல்லுங்க. சரி, எவ்வளவு காலம் இப்ப 1.5 வருஷம் ஆச்சு நீங்க பதவிக்கு வந்து 1.5 வருஷம். அப்ப அந்த மக்கள் தெருவில் இருக்கிறார். ராணுவம் விவசாயம் செய்து வந்து அந்த உற்பத்தி பொருட்களை கொண்டு எங்கட சந்தையில வித்து கொண்டிருக்குது. கௌரவ தலைவர்கள், நீங்கள் மாவீரர் தூவிலும் இல்லங்களையும் விடுவிப்பதாக பகிரங்கமாகவே அரசாங்கத்தின் சார்பில் பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே நல்ல ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றும் கோப்பாய் மாவீரர் தூவிலும் இல்லம் விடுவிக்கப்படாமல் அடிப்படையிலே ஒரு உடலங்கள் இருக்கின்ற இடம் என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். மயானங்கள் இடுகாடுகள் என்ற அடிப்படையிலே. ஆனால் அந்த விடயமும் நடைபெறாமல் இருக்கிறது. தயவு இது கையெட்டி தொடர்பாக கேந்திர சொன்னபடியோட இதையும் சேருங்கள். ஒரு காலக்கெடுவை சொல்லுங்கள் விரைவில். இப்ப தலைவர் ஒரு கேள்வி என்னன்னா, இறுதியில நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக விலாவாரியா விவாதிக்க நீங்க தெரிவிங்களா? தலைவர் தயவுசெய்து சொல்லுங்க. என்னடா இது கடந்து போயிடலாம் தலைவர். என்னடா நீங்க சொல்றீங்க நாங்கள் இதை வச்சு தான் அரசியல் செய்கிறோம். இந்த பிரச்சனை நீங்க திட்டங்களுக்கு அரசியல் செய்யற கொண்டு இல்லை. பிரச்சனை முடிஞ்சது. நீங்கள் வடிவ அபிவிருத்தி செய்து போகலாம். அப்ப இது தயவுசெய்து வந்து இது கூட்டம் முடிகிறதுக்கு இடையில இது தொடர்பாக விலாவாரியா விவாதிக்கிறதுக்கு நேரம் தரப்பட வேண்டும். ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த மேன்முறையீடு பரிசீலிக்கப்படும் வரைக்கும் வந்து அந்த இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து கலைக்கிறதுக்கு கொண்டு கையில இருந்தால் இது வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அது முடித்த இல்ல அந்த அது தவறான கருத்து கௌரவ ஆளுநர் அவர்களே. இந்த மேன்முறையீடு என்பது வந்து உங்களுடைய திணைக்களங்களுக்கு செய்யப்பட்டிருக்குது. அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் வந்து நீங்கள் அந்த அவசரமா அந்த இடமாற்றத்தை செய்யறதுக்கு அவசரப்படுறதுக்குரிய காரணம் என்னன்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. வந்து தயவு செய்து வந்து நீங்கள் அப்படி செய்யாங்க. என்றால் மனிதாபிமான அடிப்படையில் நிறைய பேர் வந்து மோசமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள், நோய்களோடு இருக்கிறார்கள், இயலாத பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வந்து நீங்கள் திடீரென்று மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் அவர்களை வந்து இடமாற்றம் பெற்று உடனடியாக போகணும்னு சொல்லி நிர்பந்திக்கக்குள்ள அவர்கள் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பங்கள் கடந்த காலத்தில் வந்து முல்லைத்தீவிலே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து இடமாற்றம் கொடுக்க தவறினதால அந்த பிள்ளை இறந்து அந்த அந்த பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருந்தது. தயவுசெய்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஒரு சட்டப்படி நீங்கள் இந்த விலைக்கும் ஆக குறைஞ்சது நீங்கள் இந்த சேவையின் தேவையின் இடமாற்றத்தில் நீங்கள் இடமாற்றம் கொடுத்திருக்கிறவர்கள் செய்திருக்கிற மேன்முறையீட்டை பரிசீலிக்கும் வரைக்குமாவது வந்து அந்த இடமாற்றத்தை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். நாங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்லி சரி ஓகே ஓகேன்னா என்ன நடக்குமா அல்லது ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் மேன்முறையீட்டை பரிசீலிக்கிறதுக்கு நீதிமன்ற வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு தொழிற்சங்கம் போட்ட வழக்கு. ஆனால் உங்களுடைய உத்தியோகத்தர்கள் உங்கள்கிட்ட மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் வந்து வாகனங்கள்ல கடிதங்களை கொடுத்து விலைய கல்விப்பணிப்பாளர்களுக்கு கொடுத்து வந்து அவர்களை ரிலீஸ் பண்ணது வந்து இந்த நோக்கத்துக்காக. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் உங்களுக்கும் சகோதரர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள் வந்து. ஆனால் இப்படி செய்யக்கூடாது. அவர்களும் மனிதர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் எப்படி பிள்ளைகளை படிப்பிக்கிறது? ஏற்கனவே கணவன் வெளி மாவட்டத்தில் வேலை செய்யறார். ஒரு பிள்ளை கேன்சர் பேஷண்ட். அந்த டீச்சருக்கு நீங்க வெளி மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவீங்க. கடைசி அந்த அப்பீலியாவது பரிசீலிங்க. மேன்முறையீட்டை பரிசீலனை செய்யுங்க. ஏன் அதுக்கு மறக்கிறீங்க? நாங்கள் உங்களோட சட்டத்திட்டங்களின் படி செயல்பட சொல்லி தானே சொல்றோம். அப்பீல் என்ன அதுக்குள்ள பரிசீலிக்காமல் இந்த இடமாற்றத்தை 8 நாளுக்கு பாடசாலை விடுமுறை, அதனால 10 நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள். பரிசீலனை செய்து போட்டு வந்து நீங்களே அவர்களுக்கு அந்த இடமாற்றத்தை கொடுக்கலாம். பரீட்சை நடந்து கொண்டு இருக்குது. பரீட்சைக்கு வந்து மாணவர்கள் வந்து தோற்ற வேண்டி இருக்குது. பரீட்சைக்கு படிப்பித்த ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கப்படுது என்று சொன்னால் இந்த 8 நாட்களுக்குள்ள அந்த மாணவர்கள் நில அடிப்படையில் இந்த இடமாற்றம் செய்யப்படுது. எந்த நோக்கம்? 6 மாத குழந்தையோட இருக்கிற ஆசிரியரும் எந்த பரிசீலனையும் இல்லாம அனுப்பப்படுது. நோயாளி கேன்சர் நோயாளி அனுப்பப்படுது. செல்பிசிகளோட இருக்கிற நோயாளி ஆசிரியர்கள் அனுப்பப்படுறாங்க. இப்படி பாரதூரமா பாதிக்கப்பட்ட
அதை விட வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கையில் 4.4 என்ற கொஞ்சம் புரியுது. நீங்க யாரு? நீங்க யார் இடமாற்ற சபை ஒன்று இருக்கத்தக்கதாக அந்த இடமாற்ற சபையை இந்த திணைக்களங்கள் எல்லாம் கூடி வந்து முடிவுகள் எடுத்திருக்கத்தக்கதாக அந்த இடமாற்ற சபையின் தீர்மானங்களை மதிக்காமல் ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது? சேவையின் தேவை என்றது வந்து அவசர அடிப்படையில் 3 திட்டங்களின் கீழே தான் செய்யப்படலாம். ஆனால் இன்றைக்கு வந்து 193 பேருக்கு வந்து இந்த இடமாற்றம் கொடுக்கப்படுறது வந்து ஒரு உங்களிடம் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மேன்முறையிட்டு பரிசீலித்து விட்டு அவர்களை அனுப்புங்கள். தயவுசெய்து வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. 8 நாள் இதுக்கு பாடசாலை விடுமுறை. தயவுசெய்து வந்து அந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். மிக தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்கிறோம். 8 நாள் பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 8 நாள் இருக்குதுவாங்க. பாடசாலை மத்திய மாகாணங்களிலே மத்திய மாவட்டம் எங்களோட மாகாணத்தில் இருக்கிற மத்திய 3 மாவட்டங்களோட டிசிசி மீட்டிங்குக்கு போனால் தான் தெரியும். அங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்தால் மத்திய 4 மாவட்டங்களுக்கும் ஆசிரியர்கள் போக வேண்டிய தேவை இருக்கு. இங்கேருந்து போவாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு யார் கல்வி வசதி அது மாதிரி தனிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளின் வசதிகள் பாதிக்கப்பட்ட அதுக்கு பொறுப்பு. ஆனால் அதற்காக வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் நோயற்ற பிள்ளைகளோட இருக்கிறவர்கள் வந்து மனிதநேயமற்ற வகையில வந்து எந்த விதமான ஒரு அந்த பரிசீலனைகளும் இல்லாமல் அனுப்பப்படக்கூடாது. அதுக்கு தான் சட்ட திட்டங்கள் இருக்கு, தொழிற்சங்கங்கள் இருக்குது. சட்ட திட்டங்களை வந்து நீங்கள் விரும்புகிறபடி வந்து அப்படி செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் வந்து எடுத்த நில்லுங்கள் தம்பி. இந்த யாரு கல்வி டிரஞ்சன் நீங்க என்ன சொல்றீங்க? என்னண்டா எந்த கோரிக்கை ஒன்று இருக்கேன்னு கேட்டா எந்த கோரிக்கை ஒன்று இருக்குது. இது வந்து கட்டாயம் இவங்க போயிட்டு டியூட்டி அசியூம் பண்ணணும்னு சொல்றீங்க. அது ஓகே, சரியா? சட்ட ரீதியா சரி. என்கிட்ட இங்கே மாத்திரமல்ல, நாங்கள் இவங்களுக்கு இறக்க பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கிறாங்க 10 வருஷம் வேலை செஞ்சு போட்டாக்கள் வரையிலாம இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனையும் இதில் இருக்கு. இருந்த போதிலும் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது ஸ்கூல் லீவ் கொடுக்குறது. அப்போ அந்த ஸ்கூல் லீவ் வரைக்கும் சரி இவங்களை இங்கே இருக்க வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு ஏதாவது கட்டாயம் அவங்க போய் ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு முடிவு அதுக்கு பிறகு அவங்க போயிட்டு அவங்க டியூட்டி அசைன் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அப்பீல் போட்டு அப்பீல் அது நியாயமற்றது தலைவர். அதிகாரிகள் பொறுப்பற்றி செயல்படுறதுக்கு நீங்கள் இடமளிக்க கூடாது. ஒருவர் வந்து செல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு மேன்முறையீடு செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்குரிய கிரவுண்டை வந்து நீங்கள் பரிசீலித்த பிறகுதான் நீங்கள் அதை அனுமதிக்கப்படும். அது இன்றைக்கு வந்து அவருக்கு விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு ஏழாத பிள்ளையை விட்டுட்டு போறதுக்கு அல்லது தாய்தாப்பனை விட்டுட்டு போறதுக்கு வந்து நீங்கள் போன பிறகுதான் சொல்லி அப்ப நாளைக்கு கொண்டு போறதாங்க. இதை வந்து கல்வி அமைச்சின் செயலாளர் வந்து ஒரு நியமனத்தை நிப்பாட்டினா அதை பரிசீலிக்க வேண்டும் என்றால் ஒரு அரசாங்க ஊழியருக்கு வந்து அப்பீல் கொடுக்கான உரிமை இருக்குது. அந்த அப்பீல் மறுக்கப்பட்டால் மறு அப்பீல போறதுக்கு உரிமை இருக்குது. எனவே சில முறைப்பாடுகளை பார்க்க பொழுது அப்பீல் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் தான் இது அனுப்பப்படுறது. ஒரு ஆளை கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கால கொண்டு கிளிநொச்சியில அல்லது முல்லைத்தீவுல மன்னார்ல பவுனியால கொண்டு போடுறோம்னா என்ன கைத்தீயால கொண்டே போடுறோம். கிளிநொச்சியில பார்த்தா 70 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் மன்னார்ல கொண்டு போடுறோம்னா உண்மையா பாடத்தறிவு இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சேவையின் தேவை இடமாற்றம்னு சொன்னால் அந்த இடமாற்றம் சம்பந்தமாக ஒரு சேவையின் தேவை இடமாற்றத்தில் ஒரு 2 பேர் 5 பேரை மாற்றலாம். ஆனால் 100 பேரை மாற்றுறது உண்மையிலே பொருத்தப்பட்ட வேலை. அது அனுவல் காலத்தோட தான் செய்ய வேண்டும். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் வட மாகாணத்தில் சரியான முறையில் ஒரு இடமாற்ற கொள்கையை முன்வைக்க வேண்டும். அது காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் பின்பற்றப்படுறதால அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது ஒரு மன உளைச்சலை ஆசிரியருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் இந்த ஆன்சரான தயவு செய்து இந்த ஆன்சரை நீங்கள் ஏதாவது வழியில சரியான முறையில கொண்டு போவோம். இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம விலை கொள்வோம். இது வந்து இந்த டான்சர் வந்து நம்ம எடுக்கிறது இல்லையே. டான்சர் போர்டு இருக்கு, தொழிற்சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டான்சர் போர்டுல தான் இது முடிவு எடுக்கப்படும். அப்படித்தானே நிரஞ்சன்? தொழிற்சங்கம் பங்கு பெற்றாத அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இதுல தனியாக யாழ் மாவட்ட ஆசிரியர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்ட வகையில்
இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிற வெளி மாவட்டத்தில் ஏறத்தாழ 8 அல்லது 9% வேலை செய்ய முடித்திருக்கிற 350 ஆசிரியர்கள் இதை சம்பந்தப்பட்டிருக்கிறார். சரி, அந்த ஆசிரியர்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்கத்தான் வேணும். ஆனால் இதில் ஏற்கனவே கௌரவ ஆளுநர் சொல்ல கூட நீதிமன்ற நடவடிக்கைகளும் இருக்குது. சரி, இதில் நாங்கள் இந்த பொதுச்சபையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கிற விஷயம் சம்பந்தமாக எங்களால் ஒரு எல்லைக்கு மேலே கதைக்கவும் மேலாது. நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கை இருக்கிற பொழுது எப்படி இந்த இடமாற்றம் கொடுக்கப்பட்டது? எப்படி கொடுக்கப்பட்டது? இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்படையில் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கல. மற்ற இதில் பீடி இந்த டிரான்ஸ்போர்ட் ஆனது மாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டது. முதல் ஆசிரியர் சங்கங்களை முன்னெடுத்து தான் இந்த இடமாற்றம் நடந்தது. இன்றைக்கு இடம்பெற்ற இந்த குழு கூட்டத்தின் முடிவிலே நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மீண்டும் நாங்கள் அதாவது இன்றைக்கு நாங்கள் பேசப்பட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. போக்குவரத்து பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்துக்குரிய அமைச்சரோடு அல்லது அதற்கான தனியான குழுவினை அமைத்து அதனூடாக அந்த போக்குவரத்து பிரச்சனைகளை சீர் செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான தனியான குழு அமைக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதே போன்ற விஷயமாக வீதிகள் சம்பந்தமான RDA, RDD போன்ற நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்திட்டங்கள் அதிலும் கூட ஒரு அசம்பந்த போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. துரிதமாக இடம்பெறுகின்ற இல்லாத ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அவைகளை துரிதப்படுத்திக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த RDA உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களையும் தனியாக வரவழைத்து அது சம்பந்தமாகவும் மீண்டும் பேசப்பட்டு இது சம்பந்தமாக துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரதான பிரச்சனை தான் வேறு எதுமல்ல, இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை. அது உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரசாங்கத்திலும் கூட வாக்குறுதி அளிக்கப்பட்ட பிரச்சனை. அது மாத்திரமல்ல, இந்த தையிட்டு வியாரை எடுத்துக்கொண்டாலும் கூட அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அந்த தையிட்டு வியாரைக்கு அண்மித்திருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. இருந்த போதிலும் கூட இப்பொழுது நாங்கள் அதில் 180% செயற்பாடுகளை முடித்திருக்கின்றோம். அவ்வாறு முடித்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு 17 காணி உரிமையாளர்களை இனம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு அவர்களுடைய காணிகளை இனக்கண்டு அவர்களை அளவிட்டு அவைகளை மீள பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்களும் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். நானும் அந்த குழுவில் இருக்கின்றேன். அதே போன்று நீதி அமைச்சர் அரசு நாணயக்காரவும் அந்த குழுவில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அதை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் இதில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று தெல்லிப்பல DS உள்ளிட்ட அனைவரும் இந்த குழு கூட்டங்களில் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற பன்சலையில் இருக்கின்ற அந்த பிக்குமார்களும் இதில் இருக்கின்றார்கள். அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இதை ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அதை வெகுக்கூடிய சீக்கிரமாக செய்வோம் என்று நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்ற விஷயமாக இனிவரும் காலங்களில் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது உண்மையிலே இந்த மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக அந்த அபிவிருத்தி வேலைகளை ஆராய்வதற்கும் அவைகள் சம்பந்தமாக மேலே ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக அந்த அவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு குழு கூட்டமாகவே இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனால் நாங்கள் இனி வரும் காலங்களில் இது சம்பந்தமாக ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்டுப்பாடுகள் தான் வேறு எதுவுமல்ல. இது நாள் வரைக்கும் நடைபெற்ற இந்த DCC கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, அதே போன்று பிரதேச மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த கூட்டங்களில் வெறும் கலேபரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, குழப்பகரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, அதில் எந்த விதமான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, மக்களுக்கு ஆரோக்கியமான சபைகளாக அல்லது நிறுவனங்களாக இல்லை என்பதும் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு நாங்கள் முன்னோடிகளாக முன்னுதாரணமாக திகழ வேண்டிய இடம்தான் விசேடமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில்
விதத்திலும் கூட கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த வருடம் நாங்கள் விசேடமாக 78க்கு அதிகமான விசேடமாக 18க்கு அதிகமான முக்கியமான திட்டங்கள் அன்றைக்கு விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் பேசப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்திருக்கின்றதா, ஊடகங்களில் வெளியே வந்திருக்கின்றதா, அந்த நல்ல விஷயங்கள் வெளியே பேசப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் எங்காவது இருக்கின்ற அதாவது அந்த வாய்ச்சவடால் விடுகின்ற செயற்பாடுகளை மாத்திரம் அதாவது செயற்படுகின்ற ஒரு நிலைமையும் காணக்கூடியது. அதனால் விசேடமாக நாங்கள் இங்கு இருக்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த ஊடகவியலாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் என்பது ஒரு முக்கியமான மாவட்டம், கல்வியிலும் முன்னேற்றமான மாவட்டம், அது மாத்திரமல்ல சமூக ஒழுங்கமைப்பிலும் முன்னேற்றமான மாவட்டம். அந்த ஒழுங்கமைப்பான மாவட்டத்தில் இருக்கின்ற ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் என்கின்ற உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது அதனுடைய பெருமைகளை, அந்த மாவட்டத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற விதத்தில் இதனுடைய செய்திகளை வெளியிடுங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் உங்கள் எல்லோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கூட்டம் ஒரு முழுமையான கூட்டமாக இடம்பெற்றது. அதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்த போதிலும் கூட, அல்லது இன்னும் பேச வேண்டிய பல்வேறு விடயங்கள் பேசப்படாது இருந்தாலும் கூட, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது, மாவட்ட கூட்டம் என்பது 3 மணித்தியாலத்திற்கு வரையறுக்கப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையின் மூலமாக சொல்லப்படுகின்றது. அதனால் அதற்கேற்ப நாங்கள் இவைகளை முடித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த முறை ஊடகவியலாளருக்கு ஒரு சிறிய கட்டுப்பாடை நாங்கள் விதித்திருந்தோம். வேறு எதுமல்ல, அதாவது ஏனைய மாவட்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போதும் கூட ஊடகவியலாளர்கள் வருவதற்கான அனுமதி அல்லது அவைகளை அறிக்கையிடுவதற்கான அனுமதி மாத்திரமே இருக்கின்றது. இருந்த போதும் கூட யாழ் மாவட்டத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் இல்லை. அதனால் அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற இதுநாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட அந்த நடைமுறைகளை மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இருந்த போதிலும் கூட இதை ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். அந்த ஒழுங்கமைக்கப்படுவதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய கேமராக்களை ஓரிடத்தில் வைத்துவிட்டு பிறகு அறிக்கையிடுவதற்கு உங்களால் முடியும். அது பிறகு இது சம்பந்தமான குழு கூட்டத்தின் முடிவிலை இவ்வாறான செய்தியாளர் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது உங்களுக்கு தேவையான கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு அந்த இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். எங்களுக்கு இங்கே இருக்கின்ற ஊடக நிறுவனங்கள் ஊடாக கடிதங்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சில ஊடக நிறுவனங்கள் ஊடாக வழங்குகின்ற போது அந்த நிறுவனங்களுக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா ஊடகங்களும் அவர்களோடு தொடர்பில் இருக்கின்றார்களா, அவர்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்ற கேட்கின்ற போது அதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதனால் அது சம்பந்தமாகவும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கும் அது சம்பந்தமாக மேலதிகமாக நாங்கள் அடுத்த முறையிலிருந்து அதற்கான ஒரு ஒழுக்க கோவை ஒன்றையும் தயாரிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்.